பொன்னனன் பிள்ளைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. மெய்யனன் மெய்யருளே மேவிய விளைவே போற்றி. ஐயனே அப்பனே பேருடல் தவிர்த்து பெருமன் என்னை சாகுத்தாய் என்று உரைப்பேனோ தந்தை தாய் என்று உரைப்பேனோ யார் என உரைப்பேன் என்னவென்று புகழ்வேன் யாதுமென்று வருந்தினேன் நன்றோ. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் பெரம்பலூர் மாவட்டம் ஆதோ பப்ளிக் ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரேன். என்னுடைய பெயர் ஷாலினி. எங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான் இந்த பயிற்சி வகுப்புக்கு எங்களை கட்டாயமாக அனுப்பி வச்சாங்க. அவங்க கண்டிப்பா இந்த பயிற்சியை அட்டன் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோட எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தாங்க. முதலாவதாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இங்கு பயிற்றுவித்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் என் முதற்கண் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்க ஒரு டீச்சர் கல்வி பணியாற்றி வரும். இந்த கல்வி பணியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. மாணவர்களுக்கிடையே பல கருத்துக்கள் பல்வேறு சூழ்நிலையில இருந்து வராங்க. அப்படி வரும்போது மாணவர்களை கையாள்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக கடினமாக இருக்கிறது. மேலும் மாணவர்களை மட்டுமல்லாமல் பெற்றோர்களை இப்ப நம்ம சின்னதா ஒரு தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு மாணவர்கள் நினைச்சோம்னா நம்ம திட்டிட்டோமாலும் சரி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அவங்க அந்த விஷயத்த பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க. ஆனா அந்த மாணவர்களை எப்படி கையாள்வது என்றும் நம்ம குடும்ப அமைதி, இங்க சொன்னது மாதிரி குடும்ப அமைதி, ஒரு குடும்ப அமைதினா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் ஒரு மனைவியை வாழ்த்த வேண்டும், மனைவி ஒரு கணவனை வாழ்த்த வேண்டும் என்று இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எண்ணம் ஆராய்தல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு தவறு நடந்து போச்சுன்னா நம்ம மற்றவர்களை தான் நம்ம குறை கூறுவோம். நம்மளை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம அந்த இடத்துல என்ன தவறு செய்தோம் என்பதை நம்ம நினைவே கூறுறது இல்ல. அவனால இப்படி ஆயிடுச்சு, இதனால இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் தன்னை பற்றி ஒரு ஆராய்வு நடத்தி காமிச்சது இந்த வகுப்பு. என்னை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பாத்தீங்கன்னா இந்த சினம் தவிர்த்தல் கோபம், இந்த இரண்டுமே நமக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம பொறுமையா இருக்க முடியாம அந்த இடத்துல கண்டிப்பா நம்மள அறியாமலே கோவப்பட்டுருவோம். அதற்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தினம் தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோபத்தை அதிலிருந்து நாம் தவிர்க்க வேண்டும். கோபத்திலிருந்து முழுமையாக விடை பெற வேண்டும் என்றால் நாம் தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்துல 3 விதமான தவம் இங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆக்கினை, சாந்தி தவம், துரியம். அந்த தவம் எப்படி ஒவ்வொரு நாளும் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஒவ்வொரு முறைப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பண்ணும்போது எங்களுக்கு அவங்க டச் பண்ணும்போது அந்த உள்ளுணர்வை உணர முடிஞ்சிச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் இது இறங்கின மாதிரி நாங்க ஃபீல் பண்ண. மேலும் ஒரு மாணவர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாணவர்களுடைய கூட போறதுன்றது ஒரு வழி நடத்திட்டு போறது ஒரு சிரமமான காரியம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, எல்லா வேலைகளிலும் பிரச்சனை இருக்கு. ஆனா மித்தவங்களை கம்பேர் பண்றப்ப எங்க வேலைன்றது மிக கடினமான வேலை. சமுதாயத்திலே ஒரு விதையை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் முதன்மையான கடமை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்க ஒரு 54 ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். மேலும் 1000 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 54,000 பேத்துக்கும் இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். இங்க ஃபாலோ பண்ற மாதிரியே எங்களுடைய பள்ளி ஆதோ பப்ளிக் ஸ்கூல்லையும் பெரம்பலூர் மாவட்டம் மணவளை கலை மன்றத்தின் பேராசிரியர்கள் எங்க பள்ளியில ஒவ்வொரு நாளும் அந்த இடைவெளி எங்க பிரேக் டைம், அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த சாட்டர்டே சண்டேல எங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கவுன்சிலிங் மாணவர்களுக்குடையே அவங்க வழி நடத்திட்டு போறாங்க. இங்க என்னென்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் அங்கேயுமே எங்க ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்றாங்க. உணவு முறைகளும் சரி, அது வாழ்க்கை என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்பதை புரிய வைத்தது இந்த இடம் தான். எனக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. மேலும் அழகு அப்படின்றது ஒரு நிறத்திலேயோ ஒரு பட்டாடை உடுத்தி வர்றதுனாலயோ
நம்ம மேக்கப் போட்டுக்கிறதுலயோ கண்ணாடி அணிந்து போடுறது பாக்குறது அதனாலயோ அழகு கிடையாது. உடற்பயிற்சியால் மட்டுமே நம் இதயத்தை, நுரையீரல், இந்த மாதிரி இப்ப 9 ராஜ உறுப்புகள் சொன்னாங்க, அதை எல்லாத்தையுமே நம்ம அழகுபடுத்திக்க முடியும்ன்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம உள்ளார வந்து அது நம்ம எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எதுவுமே செய்யாம நம்ம மருத்துவரை போய் பாக்குறது மத்த எதுவும் செய்யறது வந்து வீண். அதுக்கு பதிலாக உடற்பயிற்சி தான் வந்து உண்மையான நமக்கு தீர்வுன்றத வந்து நான் இங்க உணர்ந்துகிட்டேன். நேற்று வந்து ஐயாவோட வீடியோ வந்து இங்க பிளே பண்ணாங்க. பிளே பண்ணும் போது ஐயா வந்து அந்த இதுல வந்து என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சது அப்படி என்னன்னா, ஐயா வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவரோட அக்கௌண்ட்ல எந்த பணமும் கிடையாது, அவர் பேர்ல எந்த சொத்தும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது மிகவும் ஒரே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே அழுகையா வந்துருச்சு. காரணம் என்னன்னா, இவ்வளாயிரம் மக்களை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்காரு, இத்தனை கோடி மக்களை. அப்படிப்பட்டவர் வந்து அவருக்காக எதுவுமே எடுத்துக்காம பொதுநலம் கருதி சுயநலமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. பொதுநலமா எல்லா மக்களுக்கும், ஏழை மக்கள், பாமர மக்கள், எல்லா மக்களுக்குமே இது போய் சேர வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். அப்படின்ற போது எனக்கு அது வந்து ரொம்ப என் மனசை ரொம்ப டச் பண்ணிருச்சு. அந்த இடம், அந்த ஒரு வீடியோ. இந்த மாதிரி நாம எல்லோரும் வந்து நம்ம இங்க கத்துக்கிட்ட பயிற்சியும் சரி, இங்க நம்ம கோவப்படக்கூடாது, குடும்ப அமைதி, நம்ம ஃபேமிலியால இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டிலயா இருந்தாலும் சரி, நம்ம எங்க ஒர்க் பண்ற இடத்துலயா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் அவங்க வந்து கோவப்பட்டா கூட நம்ம வந்து அமைதியா போகணும் அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு தெளிவா இருந்துச்சு. தெளிவா நான் அதை உணர்ந்துகிட்டேன். மேலும் வந்து இங்க வந்து ஒவ்வொரு வழிநடத்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கிட்டையும் விளக்கம் கேட்டாலுமே வந்து அவங்க பொறுமையா எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. சில இதை நான் கேட்டேன், அப்ப அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டா இது இப்படிதான், இந்த மாதிரி முறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல வந்து எனக்கு அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம இங்க விதைத்த விதைகளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம், இல்ல நம்ம குடும்பத்தை உறுப்பினர்கள்ட்ட சொல்லும் போது அந்த விதை வந்து ஒரு அமைதியான நல்ல விதையா வரும். அப்ப ஐயா விரும்பின மாதிரி உலக சமாதானம் வந்து அவர் விரும்பினார், உலக அமைதி. அந்த அமைதி வந்து நிலை பெறுன்றத நான் நம்புறேன். நான் இனிமேல் வந்து டெய்லியும் என்னோட பயிற்சியா இருக்கட்டும், மற்ற தவமா இருக்கட்டும், நான் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட பர்சனலா சொல்றேன். மேலும் வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த 5 days எனக்கு எப்படா 5 days போய் இருக்கிறது அப்படின்றதுதான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்த பிறகு இன்னும் ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எழுதல் வந்து என் மனசுக்குள்ளேயே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் எனக்குள் எழுந்த மாதிரி என்னோட ஆசிரியர் பெருமக்களும் இங்க வந்திருக்காங்க. அவங்களும் அதை வந்து நிறைவேற்றுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கருத்துக்களை எடுத்துட்டு போவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.